வணக்கம் நண்பர்களே, விஜய் பிரேக் பேசுகிறேன். சில செய்திகள் நம்மளை ஸ்தம்பிக்க செய்தில் நமக்கு பிடிச்ச ஒருத்தவங்க இறக்கும்போது ஆஸ்திரேலியன் ஸ்பின்னர் ஷேன் வான் தான் அது. திடீர்னு ஒரு நியூஸ் வரும்போது எதுக்காக இறந்தார் அப்படின்னு யோசிக்கும் போது அவரோட சாவில் மர்மங்கள் ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லலாம். 52 வயசு தான், வெறும் 52 வயசில் தாய்லாந்தில் அவர் இறந்துருக்கார். ஹார்ட் அட்டாக்னு சொல்கிறாங்க. எதனால் அந்த ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, ஹார்ட் அட்டாக் வரும்போது என்ன நடந்தது யாருக்கும் தெரியாது. வேர்ல்டுலே தி பெஸ்ட் ஸ்பின்னர்னா அந்த ஷேன் வான் தான் நான் சொல்லுவேன். உலகத்திலே அதிக விக்கெட் எடுத்த 2வது பவுலர் அவர். பார்த்தீங்கன்னா முத்தையா முரளிக்கு அப்புறம் இருக்கார். அவருடைய பவுலிங் நான் அந்த ஸ்பெல்லை நினச்சி பார்க்குறேன். ஒவ்வொரு தரையும் அவர் நடந்து போட வரல, ஒரு ஸ்டைலு மேஜிக் அப்படின்னு சொல்லுவேன். இங்கே குத்தி அங்கே திரும்பும் பால். உண்மையாலுமே மேஜிக் தான். கமெண்டேட்டராக இருந்திருக்காரு, நிறைய ட்வீட் பண்ணுவார். கடைசியில் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்குன்னு எதிர்பார்க்கல. அவருடைய சக்ஸஸை நினச்சி பார்க்குறேன். வெறும் 145 டெஸ்ட்டு தான், 708 விக்கெட், சாதாரண விஷயம் கிடையாது. ரைட், ஐபிஎல்லையும் ஃபர்ஸ்ட் கப்பே அவர் தான் வாங்கி கொடுத்தார் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு. இந்த மாதிரி இருந்த ஒரு மனுஷன் இறந்து போகிறார். இந்த மரணம் என்ன சொல்லுது அப்படின்னா, எல்லாருக்கும் கஷ்டம். கிரிக்கெட் பிளேயர்ஸ்க்கு மட்டும் கிடையாது, என்டையர் உலகத்துக்கே அது கஷ்டம். வாழ்க்கை நிரந்தரம் இல்லாது. இல்லை, நம்ம என்னென்னோ பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம ஏன் பண்ணுறோம், எதுக்கு பண்ணுறோன்னு தெரியாமல் நான் கூட படித்தேன். எது ஒரு ஆச்சரியமான விஷயம்னா, நிறைய சாவுக்கு போகிறோம், சாவரவங்கள பார்க்குறோம். ஆனால் நாம் மட்டும் நிலையாக இருப்போம்னு நம்பி மனுஷங்க நடந்துக்கிறத பார்த்தா எனக்கு சிரிப்பு வருதுன்னு விதி பேசுதாமா, விதி சிரிக்குதாமா நம்மளை பார்த்து. டேய், ஒரு நாள் போயிடுவாடா, ஆனால் ஆடுறியாடா, அதான் தோணுது. இந்த மரணம் நிறைய பாடங்களை கற்றுக் கொடுக்குது. நான் ஒன்று சொல்கிறேன், வாழும் காலம் வரைக்கும் மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துட்டு போகும். சரியா? வாழ்க்கை நிலையில்லாதது. அந்த நிலையில்லாத வாழ்க்கையை நிலை பெறணும்னா நம்ம நிறைய பேரோட மனசில் நிலையாக இருக்கணும். அதற்கான விஷயங்களை நிலைந்து ஆரம்பிப்போம்.